அம்மா நான் வந்து இன்னைக்கு வெளியே போனேன், ஒரு வேலைக்காக போனேன், ஆனால் என்னவோ தெரியலம்மா எல்லா விஷயமே நான் பாஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து வேலைக்கு அட்டன் பண்ணி என்கிட்ட வந்து அழும்போது ஆண்டி நான் போனேன் 2 இன்டர்வியூ நான் பாஸ் பண்ணிட்டேன், என்னமோ 3rd இன்டர்வியூ எனக்கு எதுக்கு கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள். அவங்க வீட்டில் வந்து வயசாகுதுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க, நான் என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலான்னு என்கிட்ட கேட்பாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த முடிச்சு. நான் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், சாமி கும்பிடும்போது ஒரு நீளம் மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகும். அம்பாலோடையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய இஷ்ட தெய்வத்தோடு சீக்கிரமாக. நான் வந்து நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டேன், ப்ளூ கலர் ஆடை உடுத்திட்டேன். இன்னைக்கு பாருங்களேன், அதிசயமாக நானே ப்ளூ போட்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு உதாரணம் தாங்க இது. ஸோ இது காரிய சித்திக்காகங்க. வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம், அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க, சொல்லட்டுங்களா? தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கான பதிவு இது வந்து நம்ம எல்லாருக்குமே தேவைங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, ஏன் ஊர்ல இருந்து கூட ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா நான் வந்து இன்னைக்கு வெளியே போனேன், ஒரு வேலைக்காக போனேன், ஆனால் என்னவோ தெரியலம்மா எல்லா விஷயமே நான் பாஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்வாங்க. இன்னும் எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய ஒரு குழந்தை வந்து 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்கிட்ட வந்து அழும்போது ஆண்டி நான் போனேன் 2 இன்டர்வியூ நான் பாஸ் பண்ணிட்டேன், என்னமோ 3rd இன்டர்வியூ எனக்கு எதுக்கு கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள். நிறைய பேர் வீட்டு லோனுக்காக போவாங்க, வீட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, வீடு வாங்கலான்னு போடுற நேரத்தில் லோன் கிடைக்காம போகும். அப்பப்போ அவங்களுடைய மனநிலையிலுமா அவங்க வந்து என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து கடவுளே இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காரிய தடை எல்லாமே வந்து சீக்கிரமாக விலகி அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு நினைப்பேன். சிலவங்க அவங்க வீட்டில் வந்து வயசாகுதுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க, நான் என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலான்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை இருக்குங்க. அதுதான் சிருஷ்டி ஒளி நமக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. இருங்க, காரிய தடை மட்டும் கல்யாண தடை மட்டும் இல்லைங்க. ஏன் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்காது. அது வந்து சொல்லும் போதே வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை இன்னும் முடிவாக நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்லும்போது நான் நிச்சயமாக அவங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமாக நான் அவங்களுக்காக வேண்டிப்பேங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட நல்ல உள்ளம். நான் சிருஷ்டி ஒளியில் போயிட்டு சாய் பாலாஜி கிட்ட பேசும்போது, அம்மா இதுக்கு எல்லாமே உடைக்கிற மாதிரியே எல்லாருக்குமே நிவர்த்தி ஆகிற மாதிரி நாங்கள் இங்கே சாமி கிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு காரிய தடை நிவர்த்தி ஒரு திரி பண்ணியிருக்கோமா, அது இந்த எண்ணெய் விட்டு விளக்கேற்றி அவங்கள வந்து விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவங்கள போக சொல்லுங்க, அவங்களுடைய காரிய தடை எல்லாம் விலகும். ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய வீட்டில் நடக்குது. நம்ம வீடு மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, ஏன் அண்டை நாடு எல்லா இடத்துலையுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து காரியத்தடை நீங்கி அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகணுன்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு தான் சிருஷ்டி ஒளி வந்து இந்த திரியை நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா இருக்கவே இருக்காரு சாய் பாலாஜி, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இதை எப்படி ஏற்றணும், எவ்வளோ நாள் ஏற்றணுன்றதெல்லாம் உங்களுக்கு அழகாக சொல்லுவாருங்க. பார்த்தீங்களா,
இதுதாங்க அந்த முடிச்சு. நான் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், சாமி கும்பிடும்போது ஒரு நீலம் மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகும். அம்பாலோடையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய இஷ்ட தெய்வத்தோடு சீக்கிரமாகவே கனெக்ட் ஆகுங்க. நான் வந்து நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டேன், ப்ளூ கலர் ஆடை உடுத்தி தான். இன்னைக்கு பாருங்களேன், அதிசயமாக நானே ப்ளூ போட்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு உதாரணம் தாங்க இது. ஸோ இது காரிய சித்திக்காகங்க. நமக்கு தடைப்பட்ட எல்லா காரியமும் சீக்கிரமாகவே நமக்கு நல்லது நடக்குன்ற ஒரே காரணத்துக்காக சிருஷ்டி ஒளி நமக்காக தயாரிச்சிருக்கிற இந்த முடிச்சு தான். இந்த முடிச்சு தீபத்தை நீங்கள் அவங்க கொடுக்குற எண்ணெயில் எத்தனை நாள் ஏற்றணுங்கிறது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டுக்கோங்க. ஏற்றுனீங்கன்னா நிச்சயமாக நமக்கு எல்லா தடைகளும் விளங்கி நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே போகுங்க. என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா, உங்களுக்கு தெரியும் வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனடையலாம். என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி.